கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். முன்மொழியப்பட்டுள்ள புதிய மின்சார கட்டணம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி புதிய மின்சார கட்டண திருத்தத்தை நிதி அமைச்சின் அறிவுறுத்தல்களின் கீழ் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு குறித்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தை சராசரியாக 20% குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. அதற்கு அமைய வீட்டு பிரிவுக்கான மின்சார கட்டணம் 20%, மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் 21% குறைக்கப்பட உள்ளது. அத்துடன் உணவகங்களுக்கு 31%, அதற்கு அமைய வீட்டு பிரிவுக்கான மின்சார கட்டணம் 20%, மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் 21% குறைக்கப்பட உள்ளது. அத்துடன் உணவகங்களுக்கு 31%, தொழில்துறைக்கு 30% மற்றும் பொது நோக்கத்துக்கான மின்சார கட்டணங்களை 12% குறைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரச நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் 11%, தெரு விளக்குகளுக்கான கட்டணம் 11% குறைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மர் ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என கோரி மட்டக்களப்பில் பொதுமக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது நேற்று மட்டக்களப்பு ஜாமிஉல் ஜிம்மா மஸ்ஜித் பள்ளிவாசல் முன்னால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு விவசாய சம்மேளனம் ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்தும் இந்த அரசாங்கத்தின் தீர்மானத்தை எதிர்த்து பள்ளிவாசலுக்கு முன்னால் ஒன்று கூடுமாறு அழைப்பு விடுத்திருந்தது. இதனையடுத்து நேற்று பகல் 1 மணிக்கு தொழுகையின் பின்னர் அங்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் MS நமில், விவசாய சம்மேளன தலைவர் சுந்தரேசன் உட்பட பொதுமக்கள் ஒன்று திரண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரோஹிங்கியா அகதிகளை துன்புறுத்தும் மியான்மருக்கு திருப்பி அனுப்பாதே, இலங்கை அரசே சர்வதேச சட்டங்களை நடைமுறைப்படுத்தி UNHCR அப்பாவி மியான்மர் அகதிகளை பொறுப்படுத்தி புகலிடம் கொடுக்கும் நாடுகளுக்கு பாரப்படுத்தி மியான்மரில் மேலும் 1 லட்சம் அகதிகள் படையெடுப்பார்கள் என்ற பீதியை கிளப்பாதே போன்ற பல வாசகங்கள் ஏந்தியவாறு 1 மணித்தியாலம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அருகம்குடா பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் திட்டம் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட 3 சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை குறித்தும் காவல்துறையினர் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரியுள்ள நிலையில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கும் வரை சந்தேக நபர்களை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை விளக்கமறியலில் வைத்துள்ள சந்தேக நபர்களில் மாலைதீவை சேர்ந்த நபர் ஒருவரும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள தபால் ஊழியர்களின் தொழில் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அனுர அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தாவிடின் போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு பின்னரும் தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடின் முன்னறிவிப்பு இன்றி தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என முன்னணியில் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பில் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவிக்கையில், தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தபால் தொழிற்சங்க பிரதிநிதிகளே ஆரம்ப முன்னோடிகளாக திகழ்கின்றனர். இதன் காரணமாக தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்னர் சம்பளம் தொடர்பாக வழங்கப்பட்ட முன்மொழிவுகள் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என நம்புகிறோம். கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் தபால் திணைக்கள ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை.
அந்த வருடத்தின் பின்னர் சம்பளத்துடன் கொடுப்பனவுகள் இணைக்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறுவதில்லை. அத்துடன் தபால் துறையில் 2000 அதிகாரிகள் மற்றும் 4000 இளநிலை பணியாளர்களின் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைகளுக்கு உரிய தேர்வு வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுவதே சிக்கல் நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை கணனி அவசர செயல்பாட்டு பிரிவு சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக தமுனுகல தெரிவித்துள்ளார். போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக சாருக தமுனுகல குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்களில் உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு போலி செய்திகள் வரக்கூடும். இதன் மூலம் நீங்கள் பரிசு தொகையை வென்றதாக கூறலாம். பல்வேறு சலுகைகள், வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றிய செய்திகளை நீங்கள் பெறலாம். இதேபோன்று செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம். எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சமீபத்தில் சைபர் தாக்குதலுக்குள்ளான அரசு அச்சக திணைக்களத்தின் இணையதளம் குறித்தும் சாருக தமுனுகல தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த சைபர் தாக்குதல் குறித்து இணையதளத்தில் உள்ள பல பலவீனங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். இதை விரைவில் வழமைக்கு கொண்டு வருவோம் என சாருக தமுனுகல தெரிவித்துள்ளார். தொடருந்து ஆசன முன்பதிவு தொடர்பில் இலங்கை தொடருந்து திணைக்களம் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி தொடருந்து ஆசன முன்பதிவின் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை குறிப்பிட வேண்டும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை தொடருந்து திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளது. வெளிகந்த ருகனகெத்த பகுதியில் இராணுவத்தினருடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் D56 Mark 1 துப்பாக்கி, வெற்று மேகசின் மற்றும் தோட்டாக்களுடன் 53 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் மேல் மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவ போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இராணுவ போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் மற்றும் மேற்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நேற்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கோட்டபாய ஆஜரானார். கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்றின் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி நேற்று காலை திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தார். இதன்போது சுமார் 1.5 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறி 61 லட்சம் ரூபாய் பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக 61 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்ற பின்னர் இளைஞனை வெளிநாடு அனுப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் சந்தேக நபர்கள் எடுக்கவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்தனர். கைதான சந்தேக நபர்களை நேற்று முன்தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை 3 எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு மன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பலாங்கொடை ரந்தொம்பே குடாகலப்புவே பகுதியில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பலாங்கொடை போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்று தினம் மதியம் சடலம் மீட்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பலப்பிட்டிய பதில் நீதவான் டூஷான் வடுதந்திரி நீதவான் விசாரணையை மேற்கொண்டுள்ளார். மேலதிக பரிசோதனைகளுக்காக சடலத்தை பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு அனுப்புமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.